ஹாய்! ஆனியன் முட்டை சாதம் இந்த மாரி செஞ்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட்டே சாப்பிடலாம். குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, ஆனியன், கிரீன் சில்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கணும். அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக ரெட் சில்லி, தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சமாக தேவையான சால்ட் சேர்த்துட்டு முட்டையை ஆட் பண்ணிடலாம். முட்டையை போட்டு நல்லா பொடி மாஸ் ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வடித்து வச்ச சூடான சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நானே இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. சுட சுட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சாதம்னால வெறும் எக்கு, பெப்பர், சால்ட்டு போட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன். இந்த மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.